வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு அறிவிப்பு வந்தாச்சுங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சில முக்கியமான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிட்டிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய ஆன்சர் கீஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் பிறகு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த கம்யூவல் ரேங்க்கு, ஸோ எவ்வளோ எலிஜிபிலிட்டி, மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி, அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி எல்லாமே தெரிஞ்சுருப்பீங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நம்ம கட் ஆஃப் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக டிஆர்பி இதில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ டிஆர்பியோடைய வேகம் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சில நாட்களில், இன்னும் சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மக்களே. ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நடந்த குழப்பங்களுக்கு விரைவில் பதில் தர போகிறதா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 14 பாட வாரியாக இந்த கட் ஆஃபை நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட மீதி இருக்கிற ஒரு 7 டிபார்ட்மெண்ட் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்ட் 2 வீடியோவில் பார்த்துக்கலாங்க. ஸோ முதல்ல நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை முடிச்சிடறேன். ஓசிக்கு பார்த்திங்கன்னா 105, பிசிக்கு பார்த்திங்கன்னா 98. ஸோ அதில் பிஎஸ்டிஎம் பெண்கள் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிசி முஸ்லீம்க்கு 85, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 90, எஸ்சிக்கு 85, எஸ்சிஏக்கு 80, எஸ்டிக்கு 78, பிடபிள்யூடிக்கு 70 தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது, அதனால் இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். ஸோ ஓசிக்கு பார்த்திங்கன்னா 100, பிசிக்கு 94, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 87, எஸ்சி 83, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூடி 68ங்க. அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தலாம். ஓசிக்கு 107, பிசிக்கு 100, பிசி முஸ்லீம் 89, எம்பிசி மற்றும் டிஎன்சி 94, எஸ்சி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 70. ஓகேங்களா? அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு 106, பிசிக்கு 100, பிசி முஸ்லீம் 87, எம்பிசி மற்றும் டிஎன்சி 95, எஸ்சி 87, எஸ்சிஏ 82, எஸ்டி 78, பிடபிள்யூடி 69ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசி 105, பிசி 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி 85, எஸ்சிஏ 80, எஸ்டி 76, பிடபிள்யூடி 67ங்க. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு பார்த்திங்கன்னா 104, பிசிக்கு 96, பிசி முஸ்லீம்க்கு 86, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 85, எஸ்சி 81, எஸ்டி 77, பிடபிள்யூடி 66. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு 103, பிசிக்கு 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 83, எஸ்சிஏ 77, எஸ்டி 75, பிடபிள்யூடி 67ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கலையா, கவலையை விடுங்க. அடுத்தடுத்த தேர்வுகள் உங்களுக்காக வர இருக்குது. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பாஸ் மதிப்பெண்கள் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பாஸ் என்ற மதிப்பெண்கள் 75 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பாஸ். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பிக்கு பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி 75, எஸ்சி 68, எஸ்டி 60 மதிப்பெண்கள். ஸோ இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள். இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் தான் கேள்வியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபட முடியும். ஸோ ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ரெக்யூர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடின முயற்சியோடு படித்த தேர்வர்களுக்கு வினாக்களும் தவறாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய வினாக்கள் குளறுபடியாக போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் ஒரு முக்கியமான முடிவை கொடுக்க போகிறாங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு அறிவிப்பு வந்தாச்சுங்க. ஸோ பிஜிடிஆர்பியில் ஆன்சர் கீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில முக்கியமான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வெளியிட்டிருக்காங்க அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய ஆன்சர் கீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் பிறகு இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அப்படின்றது தான் இப்போ வந்து முக்கியமான விஷயம். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூவல் ரேங்க்கு, ஸோ எவ்வளோ எலிஜிபிலிட்டி, மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி, அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக வந்து நம்ம கட் ஆஃப் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து டிஆர்பி இதில் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ டிஆர்பியோடைய வேகம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில நாட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வெளியிடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மக்களே. ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நடந்த குழப்பங்களுக்கு விரைவில் பதில் தர போகிறதா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 14 பாட வாரியாக இந்த கட் ஆஃபை நம்ம பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட மீதி இருக்கிற ஒரு 7 டிபார்ட்மெண்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்ட் 2 வீடியோவில் பார்த்துக்கலாங்க. ஸோ முதல்ல நான் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை முடிச்சிடறேன். ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 105, பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 98. ஸோ அதில் பிஎஸ்டிஎம் பெண்கள் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. பிசி முஸ்லீம்க்கு 85, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 90, எஸ்சிக்கு 85, எஸ்சிஏக்கு 80, எஸ்டிக்கு 78, பிடபிள்யூடிக்கு 70 தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது, அதனால் இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். ஸோ ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100, பிசிக்கு 94, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 87, எஸ்சி 83, எஸ்சி 78, எஸ்டி 75, பிடபிள்யூடி 68ங்க. அடுத்து மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தலாம். ஓசிக்கு 107, பிசிக்கு 100, பிசி முஸ்லீம் 89, எம்பிசி மற்றும் டிஎன்சி 94, எஸ்சி 88, எஸ்சி 82, எஸ்டி 80, பிடபிள்யூடி 70. ஓகேங்களா? அடுத்து ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு 106, பிசிக்கு 100, பிசி முஸ்லீம் 87, எம்பிசி மற்றும் டிஎன்சி 95, எஸ்சி 87, எஸ்சிஏ 82, எஸ்டி 78, பிடபிள்யூடி 69ங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசி 105, பிசி 98, பிசி முஸ்லீம் 85, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90, எஸ்சி 85, எஸ்சிஏ 80, எஸ்டி 76, பிடபிள்யூடி 67ங்க. அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 104, பிசிக்கு 96, பிசி முஸ்லீம்க்கு 86, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 85, எஸ்சி 81, எஸ்டி 77, பிடபிள்யூடி 66. அடுத்து ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தலாம். ஓசிக்கு 103, பிசிக்கு 96, பிசி முஸ்லீம் 84, எம்பிசி மற்றும் டிஎன்சி 89, எஸ்சி 83, எஸ்சிஏ 77, எஸ்டி 75, பிடபிள்யூடி 67ங்க. ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கலையா, கவலையை விடுங்க. அடுத்தடுத்த தேர்வுகள் உங்களுக்காக வர இருக்குது. முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பாஸ் மதிப்பெண்கள் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பாஸ் என்ற மதிப்பெண்கள் 75 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும். ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பாஸ். ஓகேங்களா? ஸோ பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி எம்பிசி 75, எஸ்சி 68, எஸ்டி 60 மதிப்பெண்கள். ஸோ இதுதான் மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள். இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் தான் கேள்வியை கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தயவுசெய்து இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த முயற்சிகளை ஈடுபட முடியும். ஸோ ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ரெக்யூர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடின முயற்சியோட படித்த தேர்வர்களுக்கு வினாக்களும் வந்து தவறாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் நிறைய வினாக்கள் வந்து குளறுபடியாக போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் ஒரு முக்கியமான முடிவை கொடுக்க போகிறாங்க. அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.